ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பிடிஎஸ் தி ரிட்டர்ன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு மியூசிக்கல் டாக்குமெண்ட்ரி மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் குழு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்ஸு. இப்போ இந்த குழுவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு 5-6 பேராட்ட இருக்காங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த மியூசிக் ஆல்பத்தை உருவாக்குறதுக்கு நிறையா போராடிருக்காங்க. நிறைய சம்பவத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று எப்படி சேர்றாங்க, அவங்களுக்குள்ளார சண்டை வருது, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்ஸ் எல்லாம் அவங்க உருவாக்கும் போது மற்ற பிரச்சனைலாம் வருது, அதையும் இவங்க சால்வ் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு சாங்காக அப்படியே ப்ளே பண்ணும்போது சரி, உருவாக்கும் போது சரி, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அது ஆல்பத்தெல்லாம் தயாரிக்கும் போது பயங்கரமாக ரிஸ்க் எடுத்துருக்காங்க, பயங்கரமாக போராடி இருக்காங்க. இதெல்லாம் கடந்து எப்படி இவங்க வெற்றி பெற்றாங்க, இறுதியில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்னவா இருந்தது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இதில் பேசியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி பாசிட்டிவ்னு பார்த்தாவே பிடிஎஸ் ஒரு சூப்பரான மியூசிக் ஆல்பம், எல்லாமே வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்ஸு. அது உருவான கதையை அப்படி பார்க்கும்போது நல்லா சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. ஒரு சாங்ஸ்க்காக இந்த அளவுக்குலாம் போராடிருக்காங்க அப்போ எப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அது நல்லாவே ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்குது. இதில் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர்லாம் ஒன்று சேர்த்தி அப்படி இப்படின்ட்டு இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஒரு ஆல்பத்தை பண்ணும்போது அதுதான் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே உணர்ந்து நல்லாவே செயல்பட்டுருக்காங்க. அது நல்லாவே பார்க்கறது நல்லாவே வந்திருக்கு. இதில் இவங்க ரியாலிட்டியாக வாய்ஸ் கொடுத்தது நல்லாவே இருக்குது. அந்த வாய்ஸ் ப்ரொமோஷன்ஸ் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி கஸ்டமைசஸ் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது நல்லாவே சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதோட மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக இல்லை. இது ஒரு உண்மை சம்பவம் ப்ளஸ் நல்லா ஒரு டாக்குமெண்ட்ரி நல்லா வந்திருக்கு. எனக்கு டாக்குமெண்ட்ரி மூவி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ளஸ் தான். நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான். அதே சமயத்தில் இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு இது செட் ஆகாது. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த மூவி ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.